அதே மாதிரி 8லயே சந்திரன் இருக்கிறதுனால 8ஆம் இடமே சந்திரனாக இருக்கிறதுனால இவங்க மனசு ஒரே நேரம் போல் இருக்காது. ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம் திடீர்னு அப்படியே சோர்வாயிருவாங்க. ஒரு நேரம் சிரிப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, 2வது தடவை உடனே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. மொத்தத்துக்கு இவங்க வாழ்க்கை துணை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க திடீர்னு இப்படி மேலே போகிறதும் கீழே வர்றதும் கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மையாக இருக்கும். அதே மாதிரி இவங்க கடன் வாங்கிட்டா பொய் தான் பேசுவாங்க, உண்மையான கடனை சொல்லவே மாட்டாங்க. தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் சனியாக இருக்கிறதுனால இவங்க மட்டும் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினா வீட்டில் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த கடன் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, இப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 12ஆம் இடமா இவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் வருது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக விருச்சிகம் என்பது செவ்வாயின் வீடாக இருக்கிறதுனால, பொதுவாக செவ்வாய் வீடு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். கட்டாயம் இந்த தனுசு லக்னத்திற்கு அந்த முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனையும் எலும்பு சார்ந்த